இன்றைக்கி நம்ம இறால் குழம்பும் மீன் வறுவலும் தான் செஞ்சோம். மீன் வாங்கலான்னு தஞ்சாவூரில் இருக்க கீழவாசல் மார்க்கெட்டுக்கு தான் போனேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால பயங்கர கூட்டம் மார்க்கெட்டு. போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் பயங்கரமாக பேசி சேல் பண்ணாங்க. நம்மளை பார்த்த உடனே டக்குன்னு 1 கிலோ மீன் எடுத்து போட்டாங்க. இது வரைக்கும் அவங்கள்ட்ட நான் வாங்கினதே இல்லை. சங்கரா மீன், குட்டி சங்கரா மீன் பார்த்திங்கன்னா 150 ரூபா 1 கிலோ அப்படின்னு சொன்னாங்க. பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரிங்கண்ணா 1 கிலோ போட்டிருக்கீங்க, 1.5 கிலோவாக போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். 225 ரூபா ஆயிடுச்சுமா, இன்னொரு 25 ரூபாய்க்கும் போட்டுடுறேன், 250 ரூபாயா கொடுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். வாங்கிட்டு இறால் வாங்கலான்னு உள்ளே போனேங்க. பெரிய பெரிய சங்கரா, ராமேஸ்வர சங்கரா வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவே 200 ரொம்ப அவசரப்பட்டு வாங்கிட்டோமோன்னு நினச்சேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா உள்ளே போய் சுற்றி பார்க்காம வந்து வாங்க மாட்டேன். இந்த தடவை போன உடனே அந்த அண்ணன் அப்படி பேசி வியாபாரம் பண்ணிட்டாங்க. இறால் 1 கிலோ எவ்வளோன்னு கேட்டேன். 300 சொன்னாங்க. 1/2 கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், அந்த அண்ணன்ட்ட போய் சொல்லி பார்ப்போம், மாதிரி நான் பெரிய சங்கரா வாங்குறேனே அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு நினச்சேன். ஆனால் அவங்க போன உடனே அதனால் நீங்கள் போய் வாங்கிக்கிங்கன்னு மீனை கொட்டிக்கிட்டு பணத்தை 250 ரூபா உடனே கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு இந்த ராமேஸ்வர சங்கராவை வாங்கிட்டு வந்தேன். சங்கரா மீனே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தஞ்சாவூர்லேயே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆற்று மீன் தான் சாப்பிடுவாங்க, உயிர் கெண்டை சாப்பிடுவாங்க. எந்த மீனாக இருந்தாலும் உயிராக இருக்கணும்னு நினப்பாங்க தஞ்சாவூரில். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் பக்கம் இருக்குது. அங்கெல்லாம் கடல் மீன், கடல் இறால் இதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும். வீட்டுக்கிட்டே வந்து கொடுப்பாங்க. காலையில் விடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா மீன் அக்கா வந்துடுவாங்க வீட்டுக்கே. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்வி தான் சமைப்பாங்க. இங்கே தஞ்சாவூர்லலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போனால் தான் நம்ம கடல் ஐட்டத்தையே பார்க்கலாம். அப்படியே இங்கே வண்டியிலலாம் கொண்டு வந்தாலும் அவங்களாம் வந்து ஆற்று மீன், ஆற்று பொடி அது மாதிரி தான் கொண்டு வருவாங்க. கடல் மீன்லாம் ஸ்ட்ரீட் பக்கமே பார்க்கவே முடியாது. ஊருக்கு ஊர் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா. இருந்தாலும் தஞ்சாவூரில் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கடல் மீன் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐஸ் மீன் மாதிரி தான் இருக்குது. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தஞ்சாவூரில் எனக்கு 2 மீன் பிடிக்கும். ஒன்று ஜிலேபி, இன்னொன்று பில்லுக்கெண்டை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பில்லுக்கெண்டை. நான் ஆக்சுவலாக மழையாக இருக்கே திருக்க மீன் வாங்கி பூண்டு மிளகு போட்டு குழம்பு வைப்போன்னு பார்த்தேன். சங்கரா மீனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். கூட்டம் அதிகமாக இருந்ததுனால மார்க்கெட்டில் வந்து நிற்கவே முடியல. கீழே தண்ணியும் பார்த்திங்கன்னா சொதன்னு இருந்துச்சு. அதனாலே டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் 1 மணிக்கெலாம் சமைச்சிருவேங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 2:30 மணி 3 மணி ஆகுது. அந்தளவுக்கு கிச்சனில் ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குட்டியாக அங்கே பிளாஸ்டிக்கில் செல்ஃப் இருக்குது பாருங்கள், அதில் கை வச்சாலே ஒரு நாள் ஆகிடுங்க. அவ்வளோ வேலை இருக்குது அதிலே. ஃபைனலாக நம்ம மீன் வறுவல் ரெடி பண்ணிட்டோம். இறாலையும் குழம்புல சேர்த்தாச்சு. இறால் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பசி தானாகவே வந்துருச்சுங்க. எப்போதுமே சொல்லுவாங்கள்ல, சமைக்கும்போது கூட பசிக்காது, சமைச்சு முடிச்சிட்டோன்னா அப்போது ஒரு பசி வரும் பாருங்க. உங்கள் ஊர்லெலாம் ஆற்று மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா, இல்லை கடல் மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். காட்டுமன்னார் கோயிலில் ஆற்று மீனே கிடைக்காது, ஃபுல்லாமே குளத்து மீன் தான் கிடைக்கும். இறால் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.